ITR filing season is here. File accurately and on time. Avoid the last-minute rush. ஃபவுண்ட்ரிக்கும் தமிழ்நாட்டு எக்கனாமிக்கும் இருக்கிற ரொம்ப நெருங்கிய தொடர்பு. இதில் இருக்கிற வியாபார வாய்ப்புகள் உலகத்திலேயே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை கண்டுபிடிச்ச கம்யூனிட்டினா தமிழ் கம்யூனிட்டி தான். நம்ம தான் முதல்ல துருப்பிடிக்காத இரும்புகளை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்கிறது ஹிஸ்டாரிக்கலாக. நீங்கள் சொன்னீங்கல்ல ஏஐ இதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த எல்லாத்துக்கும் அடிப்படைகளிலே ஃபவுண்ட்ரி வரும். இந்தியாவிலேருந்து நம்ம மண்ணு கூட எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் தெரியுமா? சென்னையில் மட்டும் ப்ராசஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2000 டன்னுக்கு மேலே. 2000 டன்னுங்கிறது 120 கண்டெய்னர் மேலே. சென்னையிலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட வேலூர் வரைக்கும் இருக்கிற பல இடங்களில் ஸ்பெஷல் அலாய்ஸுக்கான கிளஸ்டர்ஸ் இருக்குது. மூல்ட் பண்ணுற ஸ்கில்லுக்கு பிரசித்தி பெற்றது தான் தமிழ்நாடு. ஒரு ஆர்டிஸ்டிக் அப்ரோச்சும் இருக்கும், அதே மாதிரி அந்த டிசைன் அப்ரோச்சும் இருக்கும். இந்த ரெண்டையும் ரொம்ப எக்யூப்டாக இருக்கிற ஸ்டேட்டை நம்ம ஒரு 50-60 வருஷமாகவே ஜெர்மனிலெல்லாம் டிசைன் பண்ண பொருட்கள் இந்தியாவில் டெஸ்ட் பண்ணுறோம். ஐஃபோனுடைய ட்ரையல் காஸ்டிங்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிற சின்ன சின்ன அலுமினியம் காஸ்டிங் கம்பெனிஸில் தான் அவங்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸை கொடுத்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டு அவங்க இது எல்லாத்தையும் ட்ரையல் பண்ணுவோம். இங்கே இருக்கிற ஃபவுண்ட்ரிஸை நம்பி அவங்க அவங்களோட ப்ராடக்டை கொடுத்து. தமிழக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம வாரம் ரைஃபோவுடைய ஃபவுண்டர் திரு அத்திக் அஹமத், அவர் ஒரு ஐஐடி கரக்பூருடைய அலுமினி, அவரை வாரம் கூப்பிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வியாபார வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகளை நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். இது வரைக்கும் ஒரு 4 வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த 4 வீடியோவோட தொடர்ச்சியாக இந்த வாரம் ஃபவுண்ட்ரி பிஸ்னஸை பற்றி திரு அத்திக் அஹமத் அவர்கள் தெளிவாக எடுத்து சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி போன வார வீடியோவிலேயே ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாரு. எனக்கு ஒரே கியூரியாசிட்டி, ஃபவுண்ட்ரி பிஸ்னஸில் அப்படி என்ன பெரிய விஷயம் இருந்துற போது ஒரு வீடியோ பேசுகிற அளவுக்கு ஃபவுண்ட்ரி பிஸ்னஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப கேட்குறதுக்கு தெரிஞ்சுக்கிறது நான் ரொம்ப ஆவலாக இருக்கிறேன் உங்களோட சேர்ந்து. ஸோ நம்ம அத்திக் அஹமத் நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காரு. அவரை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கிறோம் சார். நீங்கள் லாஸ்ட் வீடியோலேயே சொன்னீங்க இந்த ஃபவுண்ட்ரி பிஸ்னஸை பற்றி நம்ம பேசணும், அடுத்த வீடியோலேயே பேசிடலாம் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு ஃபவுண்ட்ரி பிஸ்னஸை பற்றி அப்படி அந்த பிஸ்னஸில் என்ன இருந்துற போகுது, அவங்க ஒவ்வொருத்தரும் ஏஐ பற்றி பேசுகிறாங்க, டெக்னாலஜி பற்றி பேசுகிறாங்க, இவர் என்னடா ஃபவுண்ட்ரி பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வாரமாக உள்ள ஒரு யோசனை ஓடிட்டே இருக்குது. இந்த ஃபவுண்ட்ரி ஆக்சுவலி இது என்ன பிஸ்னஸ், இதில் அப்படி என்ன முக்கியத்துவம் இருக்குது, ஒரு யூடியூப் வீடியோவில் பேசுகிற அளவுக்கு என்ன சார் இருக்குது அது சொல்லிடுறேன். இதில் 2 விஷயங்களை நம்ம கவனிக்க வேண்டியது. ஒன்று ஃபவுண்ட்ரிக்கும் தமிழ்நாட்டு எக்கனாமிக்கும் இருக்கிற ரொம்ப நெருங்கிய தொடர்பு. என்ன அதுக்கடுத்து 2வதா நம்ம பார்த்தோம்னா இதில் இருக்கிற வியாபார வாய்ப்புகள். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோம்னாலும் உலகத்திலேயே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை கண்டுபிடிச்ச எவிடென்ஷியலாக நம்ம ப்ரூவ் பண்ணுற ஒரு கம்யூனிட்டினா தமிழ் கம்யூனிட்டி தான். நம்ம தான் முதல்ல காஸ்டிங்கை முதல்ல பண்ணியிருந்து அதில் துருப்பிடிக்காத இரும்புகளை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்கிறது ஹிஸ்டாரிக்கலாக இருக்கு. நம்ம அதே மாதிரி இங்கே இருக்கிற பொருட்களை, நம்ம வாள்களை, நம்ம கொடுவாள், அந்த மாதிரி விஷயங்களையும் அந்த காலத்துலேருந்தே பண்ணியிருக்கோம். ஆனால் ஃபவுண்டரிங் இண்டஸ்ட்ரி எப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரினா, சாதாரணமாக நீங்கள் சொன்னீங்கல்ல ஏஐ இதெல்லாம் சொல்கிறாங்க, இந்த எல்லாத்துக்கும் அடிப்படைகளிலே ஃபவுண்டரி வரும். உதாரணத்துக்கு சொல்கிறோம்னா, இப்போ எல்லாருமே நீங்கள் நியூஸ் பேப்பர்ஸில் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, இவ்வளோ டேட்டா சென்டர்ஸ் போட போகிறாங்க, அவ்வளோ டேட்டா சென்டர்ஸ் போட போகிறாங்க. அந்த டேட்டா சென்டருக்கு அந்த கேபினெட்னு சொல்லுவாங்க, அந்த சர்வருக்கு, அந்த சர்வருக்கு உள்ள அந்த என்ன சொல்கிறது சிப் எல்லாம் வைக்கிற இடங்கள், அது கூட நீங்கள் ஃபவுண்டரியில் தான் கேஷ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி நீங்கள் ஃப்ளைட்டில் போனீங்கன்னா அந்த ஃப்ளைட்டு கூட ஃபவுண்டரியில் தான் கேஷ் பண்ணுவாங்க. ஓகே. அண்டு 90% பொருட்கள் காரில் இருக்கிறதும் பஸ்ஸில் இருக்கிறதும் எல்லாமே ஃபவுண்ட்ரியால் தான். ஓகே. ஸோ எப்படி இது நடக்குது அதை கொஞ்சம் சொல்லிடுங்களேன். இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஓகே, ஹவு அப்படிங்கிற கேள்வியும் வருது. எப்படி இது நடக்குது சார்? எப்படிங்கிறதுனா முதல்ல நம்ம மெட்டீரியலை எடுத்து அதோடைய உருக்கு நிலைக்கு வரைக்கும் கொண்டு போவோம். ஓகே. ஆனால் யூஸ்வலாக உருக்கு நிலையில் கொண்டு போய் பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரண ப்ராசஸ். ஆனால் அது சேர்க்கும் போது அதுக்கு தேவையான எப்படி ஒரு நீங்கள் ரசம் பண்ணும்போது உப்பு, காரம், மிளகாய் சேர்க்குறீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஸ்டீலாக இருக்கட்டும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கட்டும், குரோம் ஸ்டீலாக இருக்கட்டும், நிக்கலாயாக இருக்கட்டும், சிலிக்கா ஐரனாக இருக்கட்டும், அதே மாதிரி கார்பன் ஸ்டீலாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் சில கெமிக்கல்ஸை, அதாவது அதுக்கான ஸ்டாக்கிமெட்ரின்னு சொல்லுவாங்க, அதோடைய கான்சன்ட்ரேஷனை நீங்கள் ஆட் பண்ணி அந்த உருக்கு நிலையிலேருந்து நீங்கள் அதை அதோடைய மோல்டில் போடுவீங்க. அந்த மோல்டில் போடும்போது போடுற மெத்தடுகள்லேயே பல விஷயங்கள் இருக்குது. ஒரு விஷயம் தெரியுமா,
நம்ம வந்து ஃபவுண்ட்ரியில் நம்ம உலகத்துக்கு என்னென்னவோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இந்தியாவிலேருந்து ஃபவுண்ட்ரிக்காக என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்னு ஒரு சாதாரணமாக என்னென்ன விஷயங்கள் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவோங்கிற விஷயத்தில் நம்ம மண்ணு கூட எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் தெரியுமா? ஃபவுண்ட்ரியில் மண் எக்ஸ்போர்ட் பண்ணுறோமா? ஆமாம். ஃபவுண்ட்ரிக்கு மண்ணுக்கு என்ன சம்மந்தம்? ஒரு அச்சு பண்ணுற வேலையை தானே பண்ணுறோம். இப்போ வெளிநாட்டில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு கல்ஃபில் இருக்கிற மண் வந்து அதோடைய துகள் உடைய அந்த கோரஸ் மணல் அதிகம், அந்த மணல் இருக்கும். ஆனால் அதோட கோரஸ் அதோட சைஸ் வந்து மோல்டு பண்ணுறதுக்கு சரியாக இருக்காது. அதனால நம்ம ஊரில் இருக்கிற மண் எடுத்து அதுக்கான மோல்டுக்கு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். மண்ணு கூட ஏற்றுமதி ஆகுதா? ஆமாம் சார். சத்தியமா இதெல்லாம் எனக்கு பெரிய சர்ப்ரைஸா இருக்குது. ஓகே, அதே இந்த ஃபவுண்டரி எபிசோடு முடியறதுக்குள்ள என்னென்ன சர்ப்ரைஸ்லாம் வேற கொடுக்க போறீங்கன்னு தெரியல. சொல்லுங்க, வேற என்ன இருக்கு? அதே மாதிரி வந்து நீங்க வந்து சாதாரணமா ஒரு நாளைக்கு மட்டும் தமிழ்நாட்டில், அதாவது சென்னையில் மட்டும் எவ்வளோ ஃபவுண்ட்ரி ப்ராசஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் ஆகிருப்போம்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. தெரியல, எனக்கு ஃபவுண்ட்ரியே எனக்கு புதுசு. இதில் வேற மண் எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு சொல்றது பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது எனக்கு. அந்த அதிர்ச்சியிலேருந்து நான் இன்னும் வெளியில வரல. இப்போ எக்ஸ்போர்ட் எவ்வளோ ஆகுதுன்னு கேட்குறீங்க, எனக்கு அது வர பயமாக வர இருக்குது. தயவுசெய்து சொல்லிடுங்க என்ன. ஒரு நாளைக்கு மட்டும் சென்னையை சுற்றி மட்டும் ஒரு 545 ஃபவுண்ட்ரிக்கு மேலே இருக்குது. அதில் மட்டும் நீங்கள் எவ்வளோ ப்ராசஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2000 டன்னுக்கு மேலே. 2000 டன்னுங்கிறது கிட்டத்தட்ட 110-120 கண்டெய்னர் மேலே. ஒரு நாளைக்கு 2000 டன்னு வந்து ப்ராசஸ் ஆகுதா? ஆமாம் சார், அதுவே ரொம்ப கம்மியான விஷயம். அதுவும் சென்னையை சுற்றி மட்டும். அப்படி சென்னைன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது. கோயம்புத்தூரை சுற்றி மற்ற அந்த இண்டஸ்ட்ரி கிளஸ்டர்ஸில் இருக்குது. இங்கேருந்து நம்ம சென்னையை சுற்றியும் பல இண்டஸ்ட்ரி கிளஸ்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஸ்பெஷல் அலாய்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையிலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட வேலூர் வரைக்கும் இருக்கிற பல இடங்களில் ஸ்பெஷல் அலாய்ஸுக்கான கிளஸ்டர்ஸ் இருக்குது. ஓகே நீங்கள் இப்போது இதெல்லாம் சொல்கிறீங்க, எனக்கு இதுவே பெரிய ஆச்சரியம்தான். ஆனால் திரும்பவும் நான் வந்து அப்படியே நம்மளோட கோருக்குள்ளே கொண்டு வரணும். இங்கே இருக்கிற தொழில் இருக்கக்கூடிய குளோபல் மார்க்கெட் என்ன, இதுதான் நம்மளோட ஃபோக்கஸாகவே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தமிழ் எக்கனாமியில் இந்த கடல் கடைந்த வாணிபம் சீரீஸ்லாம் பேசுகிறது குளோபல் மார்க்கெட். மண் எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, இங்கேருந்து வேற என்ன பொருட்கள் எல்லாம் இந்த ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரியில் வேற என்னெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுது? ஃபவுண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மற்ற பொருளுக்கும் ஃபவுண்ட்ரிக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னென்னா, ஃபவுண்ட்ரியில் நீங்கள் வந்து உருவாக்காத எந்த ஒரு பொருளும் இல்லை. அதனால ஒரு டிசைன் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. இந்த ப்ராடக்டோடைய இந்த குவாலிட்டி இதுதான். டிசைன் இந்த சென்ஸ் வந்து நீங்கள் ஜுவல்லரி மட்டும் சொல்கிறீங்களா, இல்லை வேற எதெல்லாம் டிசைன் தேவைப்படும்? சார், ஈவன் ஏரோப்ளைன்ஸோட இது நீங்கள் உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வழியில எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கங்கே வந்து விண்ட் டர்பைன்ஸோடைய பொருட்கள். ஆமாம், காற்றாடி கொண்டு போகக்கூடிய வாகனங்களை சொல்கிறீங்க. ஆமாம், பெருசாக அந்த லீஃபை வச்சுக்கிட்டு நின்று இருக்கும். ஆமாம், பெரிய பெரிய ரோடுகளை திரும்பவே கஷ்டப்படுவாங்களே, அதை சொல்கிறீங்க. ஓகே, அதில் எல்லாமே கம்ப்ளீட்டாக காஸ்டட் இல்லை. ஓகே, பட் மேஜர் காம்பனன்ட் இஸ் காஸ்டட். அதுவே காஸ்ட் ஏன் காஸ்டட் பண்ணணும்னா, அதாவது எந்த ஒரு மெட்டீரியலையும் நீங்க வந்து ஜாயின் பண்ணும்போது அது வந்து ஸ்ட்ரென்த் இருக்காது. அப்போ அதை உருக்கி அதோடைய ஸ்ட்ரக்சருக்கு நீங்க கொண்டு போய் அதுக்கு எவ்வளவு பெரிய மோல்ட் வச்சிருப்பாங்க? அது காத்தாடியே அவ்வளவு பெருசா இருக்குது. அப்ப எவ்வளவு பெரிய மோல்ட் வச்சிருப்பாங்க சார்? அதுக்கு ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு டிஃபைன்டா மோல்ட் இருக்கும். ஓகே, மோல்ட் டிஃபைன். இந்த மாதிரி மோல்ட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து மோல்டாவே எக்ஸ்போர்ட் ஆகுது சொல்றீங்களா? சார், மோல்டா வந்து எப்பவுமே எக்ஸ்போர்ட் ஆகாது சார். ஆக்சுவலி வந்து மோல்டுங்கிறது வந்து வேக்ஸ் மோல்டுன்னு இருக்கு. அதாவது மோல்டு வந்து ஒவ்வொரு டிசைனை பொறுத்து நீங்க காஸ்டிங் இடத்துல நீங்க காஸ்ட் பண்ற இடத்துல நீங்க வந்து அந்த மோல்ட ரெடி பண்ணுவாங்க, நீங்க செட் பண்ணுவீங்க. அதுல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா மோல்ட் பண்ற ஸ்கில்லுக்கு பிரசித்தி பெற்றது தான் தமிழ்நாடு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தஞ்சாவூர் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு, அந்த தஞ்சாவூர் ஆர்ட்ஸில் வந்து சில இடங்களில் வந்து அந்த ஆர்ட்ஸில் இருக்கிற இது, அதே மாதிரி ஒவ்வொரு சில இடங்களில் வந்து மோல்டு பண்ணுற ஸ்பெஷாலிட்டியில் என்னென்னா ஒரு ஆர்டிஸ்டிக் அப்ரோச்சும் இருக்கும், அதே மாதிரி அந்த டிசைன் அப்ரோச்சும் இருக்கும். இந்த ரெண்டையும் ரொம்ப எக்யூப்டாக இருக்கிற ஸ்டேட்டை நம்ம வந்து ஊர் தான். சூப்பர். தமிழ்நாட்டில் இது ஸ்பெஷல் சொல்கிறீங்க. உலகத்தில் ஒருத்தர் வந்து ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணுறாரு, அந்த ப்ராடக்டை டிசைன் பண்ணி அவர் கேஷ் பண்ணி அதில் சரியா இல்லை தப்பா இல்லை இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத அதிகமாக டெஸ்ட் பண்ணி ட்ரையல் டெஸ்ட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குற ஒரு ஏரியா இருக்குது. அதாவது முதல்ல வந்து ட்ரையல் காஸ்டிங்லாம் பண்ணுவாங்க. அது எல்லாம் அதிகமாக வந்து ஒரு 50-60 வருஷமாகவே ஜெர்மனிலெல்லாம் டிசைன் பண்ண பொருட்கள் வந்து இந்தியாவில் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஜெர்மனியோடைய மேஜராக ஒரு ப்ராடக்டை டெஸ்ட் பண்ணோம்னா இந்தியாவுடைய தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டிலுடைய பல இண்டஸ்ட்ரீஸ் தான்
அதுக்கான மெயின் காரணங்கள். ஓ ஓகே. 50 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இப்போவும் ஜெர்மனி தான் அந்த மாதிரி பண்றா, வேற நாடுகள் இல்லை. யூரோப்பில் இருக்கிற பல கண்ட்ரீஸில், ஸ்பெயின் இருக்கட்டும், இல்லை ஃப்ரான்ஸ் இருக்கட்டும், இல்லை நீங்கள் என்னென்ன கண்ட்ரீஸ்களுடைய கொலாபரேஷன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல கண்ட்ரீஸில் வந்து நீங்கள் இங்கே ஃபவுண்டரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா பேசிக்கலாக எப்படின்னா ஒரு அடுப்பு மாதிரி, அந்த அடுப்பு நீங்கள் வச்சுருக்கீங்க, என்னுடைய இந்த கெப்பாசிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பல மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸுங்களை ரீச் அவுட் பண்ணாலே அவங்களோட ப்ரொடக்ஷனை கொடுப்பாங்க. இல்லை அவங்களோட R&D எஃபர்ட்டு, அவங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ப்ராடக்ட் டிசைனை வந்து உங்ககிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓ இது வந்து நமக்கு R&Dலேருந்தே சப்போர்ட் ஆகுது. கண்டிப்பாக. ஓ அப்படின்னா இது கண்டிப்பாக பெரிய பிஸ்னஸ் தான். பெரிய பிஸ்னஸ் தான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஃபோன், நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோன்லேருந்து ஐஃபோனில், அந்த ஐஃபோன்லேயும் கேஸ்டிங் இருக்குது. அந்த ஐஃபோனுடைய கேஸ்டிங்கையும் முதல்ல வந்து எடுத்த உடனே அவங்க வந்து கேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ட்ரையல் கேஸ்டிங்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிற சின்ன சின்ன அலுமினியம் கேஸ்டிங் கம்பெனிஸில் தான் போய் அவங்க கூட டைப் பண்ணி அவங்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸை கொடுத்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டு அதுக்கடுத்து அவங்க இது எல்லாத்தையும் ட்ரையல் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அது எல்லாமே முடிஞ்சிட்ட அப்புறமா தான் அதை வந்து மாஸ் லெவலில் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு கொண்டு போவாங்க. ஃபவுண்டரிங்கிறது வந்து சாதாரணமான அது விஷயம் இல்லை. பல எலான் மஸ்கை பற்றியும் பேசணும், இந்த பிஸ்னஸில் இப்படி எல்லாம் பேசியிருக்கும்போது நீங்கள் கிகா ஃபேக்ட்ரின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஓகே. அந்த கிகா ஃபேக்ட்ரியில் மேஜராக என்ன, கிகா ஃபேக்ட்ரி இஸ் பெரிய கேஸ்டிங்கான ஃபவுண்டரி. ஓ அப்போது இங்கே இருக்கிற பல கம்பெனிஸுங்க, ஆட்டோமொபைல் கம்பெனிஸுங்க எல்லாருமே இங்கே இருக்கிற ஃபவுண்டரிஸை நம்பி அவங்க கிட்ட டயர் 2 டயர் 1 அவங்க அவங்களோட ப்ராடக்டை கொடுத்து இங்கே இது பண்ணுவாங்க. ஓகே. இது எப்படி பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங்னு ஒன்று இருக்கு. அதில் வந்து ப்ரெசிஷன்ஸ் ரொம்ப கிளியராக இருக்கும். இல்லை சாண்ட் கேஸ்டிங்னு இருக்கு. நம்ம சொன்ன அந்த மண்ணை எடுத்து அதை வந்து மோல்டு பண்ணி அந்த மோல்டை வந்து இது பண்ணுவாங்க. அதுவும் சாண்ட் கேஸ்டிங்கிறது சாதாரண ஒரு அப்ளிகேஷன்ஸுக்கு ஒரு ரஃபாக ஃபினிஷிங்காக இருக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அதுக்கடுத்து வேக்ஸ் கேஸ்டிங்னு ஒன்று இருக்கு. ஓகே. வேக்ஸ்னா நம்ம வந்து ஆபரணங்கள்ல அதுல எல்லாத்துலயும் ஒரு வேக்ஸ் மாதிரி போட்டு இதை வந்து அந்த வேக்ஸுக்குள்ள நீங்க வந்து மோல்டு உருவாக்கி அந்த அதுல இருந்து நீங்க இது பண்ணுவீங்க. அதுக்கடுத்து வந்து ஏர்லெஸ் கேஸ்டிங்னு ஒன்று இருக்கு. அதாவது ஹை ப்ரெஷர் கேஸ்டிங் இருக்கு. நீங்க வந்து ப்ரெஷர் ஹையா நீங்க வந்து உருக்குன அந்த மெட்டீரியலை ஹையா ப்ரெஷரோட போட்டு அதில் வந்து ஹை ப்ரெசிஷனாக நீங்கள் கேஸ்ட் பண்ணுவீங்க. இந்த விஷயங்கள் இருக்குது. ஏர்லெஸ் கேஸ்டிங்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறதுன்னா நீங்கள் வந்து அட்மாஸ்பியரில் இருக்கிற ஏரை எடுத்துட்டு அதுலேருந்து கேஸ்ட் பண்ணி இது பண்ணுவாங்க. இந்த எல்லா இடத்துலையும் உங்களுக்கு செட்டப்பும் தேவை, அண்டர்ஸ்டாண்டிங்கும் தேவை, மெட்டீரியலும் தேவை. இந்த மெட்டல் கேஸ்டிங் பற்றி சொல்லும்போது என்னென்ன மெட்டல்ஸ் எல்லாம் இந்த கேஸ்டிங்க்கு யூஸ் பண்ணலாம்? அலுமினியம், காப்பரு, அதுக்கடுத்து அயரனு, நான் அயரன், அதுக்கு ஃபெரஸ், நான் ஃபெரஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இடங்கள்ல எல்லாத்துலேயும் வந்து நம்ம ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஓகே. ஆனால் எங்கே இங்கே மிஸ் ஆகுறோன்னா ஹை ஸ்பெஷல் அலாய்ஸ்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல் பர்பஸ் அலாய்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த இடங்களில் நம்மளுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, கெப்பாபிலிட்டி இருக்குது. ஆனால் அந்த கெப்பாபிலிட்டிக்கு கரெக்டான மார்க்கெட் சிங்க் ஆகி நம்ம வந்து அந்த ஸ்பெஷலைஸ்டாக சில இடங்களில் பண்ண முடியும். ஆனால் அதுக்கான ரெக்குயர்மெண்ட் கம்மி. அந்த ரெக்குயர்மெண்ட்டை கரெக்டாக டேப் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் பெரிய இதுவாக இருக்கும். ஓகே. ஏன் அது பண்ணணும்னா ஃபெரஸ் அலாய்ஸ் வந்து இங்கே அதிகமான லெவலில் கேஸ்டிங் ஆகிட்டே இருக்கும். ஓகே. அதில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டுங்கிறது ரொம்ப கம்மியாக, ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டான ப்ராஃபிட் இருக்கும். ஓகே. ஆனால் எவ்வளோ ப்ரெசிஷன்ஸான கேஸ்டிங் போகிறீங்களோ அதில் உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் அதிகம். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்ரித்சர்லேருந்து ஆரம்பித்து அம்ரித்சர், லுதியானா, ஜலந்தர், அதுக்கடுத்து புகுவாரா, சமால்கா, இந்த எல்லா இடங்கள்லையும் ஃபவுண்டரிஸ்கள் அவ்வளோ இருக்குது. ஆனால் அந்த ஃபவுண்டரிஸுகளை விட கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபவுண்டரிஸுங்களும் என்ன சொல்கிறது, சென்னையில் இருக்குது, அதே மாதிரி வந்து கோயம்புத்தூரில் இருக்குது, இன்னும் சில கிளஸ்டர்ஸில் இருக்குது. நம்ம பக்கத்தில் இருக்க மாநிலத்தில் கர்நாடகாலையும் போபால்லையும், அதே மாதிரி பூனேயில், மகாராஷ்டிராவில், இந்த இடங்கள்ல எல்லாம் ஃபவுண்டரி கிளஸ்டர்ஸ் இருக்குது. கோலாப்பூர்லேயும் இருக்குது. இந்த மாதிரி பல ஃபவுண்டரி கிளஸ்டர்ஸ் இருக்குது. ஆனால் மற்ற ஃபவுண்டரி கிளஸ்டருக்கும் இங்கே இருக்கிற ஃபவுண்டரி கிளஸ்டருக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னென்னா நாம் எக்ஸ்போர்ட் சென்ட்ரிக்கான மார்க்கெட்டை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஏன் பண்ணியிருக்கோம்னா நம்மளால ஒரு கஸ்டமருக்கான ரெக்குயர்மெண்ட்டை நம்மளால கரெக்டாக பண்ணிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, உங்கள் வீட்டில் ஒரு பம்பு செட் இருக்கும். அந்த பம்பு செட்டு நம்ம கோயம்புத்தூரில் ஒரு கோயம்புத்தூர் நிறைய. ஏன் அங்கன்னா அங்கே ஒளி வழியாக அங்கே கோயம்புத்தூரில் இருக்கிற
காஸ்டிங் ஃபவுண்டரிஸ் வந்து அதுக்கான ஃபோக்கஸை பண்ணாங்க. அதுக்கடுத்து அவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஹை அலாய் காஸ்டிங்ஸில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த ஈகோசிஸ்டம்ஸை யூஸ் பண்ணி ஆல்ரெடி ஓரளவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டே இருக்குது. இன்னும் அதிகமான எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டை நம்ம டேப் பண்ண முடியும். ஏன் டேப் பண்ண முடியும்னா, நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு 2 சீரீஸில் நம்ம பேசணும்ல, ரீசைக்கிளில் யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு கார்பன் கிரெடிட் கிடைக்க போகுது, CBAMனு சொல்லி அந்த கார்பன் கிரெடிட் கிடைக்க போகுது. இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கும் சைனாவுக்கும் போட்டியாக இருக்கும்போது, கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு ஃபவுண்ட்ரியும் தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னையில் இருக்கிற ஒரு ஃபவுண்ட்ரியோ இல்லை வேறு இடங்களில் இருக்கிற ஃபவுண்ட்ரிக்கும் நாம் சைனாவில் இருக்கிற ஒரு ஃபவுண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது சின்ன சின்ன குவான்டிட்டிஸில் நாம் ஈஸியாக வின் ஓவர் ஆகும். ஏன் வின் ஓவர் ஆகும்னா, நமக்கு ஆல்ரெடி இங்கே இருக்கிற மெக்கானிசம் தெரியும், மார்க்கெட் பண்ண தெரியும், எல்லாமே டாக்குமெண்டேஷன் பண்ண முடியும். இந்த ஒரு அட்வான்டேஜ் நமக்கு இருக்குது. அடுத்து ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இங்கே இருக்கிற எல்லா ஃபவுண்ட்ரியும் நம்ம கிட்ட இருக்கிற ஸ்கிராப்பை தான் மேஜராக மெல்ட் பண்ணி தான் இவங்களை இது ரீசைக்கிள் பண்ணி தான் பண்றாங்க. வெர்ஜினும் பண்ணுவோம், பட் மேஜரா ஒரு 70-80% அது நம்மளுடைய கம்போசிஷன்ஸை பொறுத்து நம்ம வந்து ஸ்கிராப் எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது. அப்போ நீங்க நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ண CBAM பொறுத்தும் இதுவும் எல்லா விஷயத்தை பொறுத்து யூரோப்போடைய மார்க்கெட்டில் நமக்கு ஈஸியாக என்ட்ரி ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே. ஓகே. இப்போது சைனாவை நீங்கள் டச் பண்ணிட்டு வந்தீங்க. அகெயின் இந்த இண்டஸ்ட்ரியிலையும், ஏன்னா நம்மள மாதிரி அவங்களுக்கும் பெரிய பாப்புலேஷனோட இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. இப்போது சைனாவுக்கும் நமக்கும் என்ன மாதிரியான போட்டி? கண்டிப்பாக அவனும் ஃபவுண்ட்ரியில் ஒரு பெரிய ஜெயிண்டாக இருப்பானே, அவங்களுக்கு நமக்கு என்ன மாதிரியான போட்டி இருக்கும்? சார் ஓகே, ஆக்சுவலி வந்து அவங்க வால்யூம் அதிகமாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இங்கே என்ன விஷயம்னா, அதாவது ஃபவுண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 3 வகையாக நீங்கள் பிரிக்கலாம். ஒன்று வெரி ஸ்மால் ஸ்கேல் ஃபவுண்டரிஸ், இன்னொன்று மிட் ரேஞ்ச் ஃபவுண்டரிஸு, இன்னொன்று ஹை வால்யூமினஸ் ஃபவுண்டரிஸ். சைனாவில் பல ஃபவுண்டரிஸுங்கள் ஹை வால்யூமினஸ் ஃபவுண்டரிஸில் இருக்காங்க, இன்னும் சில ஃபவுண்டரிஸ் வந்து மிட் ரேஞ்ச் இருக்காங்க. பட் மிட் ரேஞ்சில் இருந்தாலும் கூட உங்களுக்கு இந்த மொத்த ப்ராசஸில் இருக்கிற டாக்குமெண்டேஷன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் வெளியில் டிக்ளேர் பண்ணணும்னா அதுக்கான ஒரு கொஹென்சிவ் செட்டப் கவர்மெண்ட் கிட்ட இருந்தும் வரணும். ஓகே. அங்கே வந்து அவங்க பல செக்டார்ஸில் அவங்க சோக் பாயிண்ட்னு சொல்லிட்டு பல செக்டார்ஸில் இந்தந்த செக்டார்ஸோடைய இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே அங்கே போயிடக்கூடாது, வெளியிலேயே கொடுக்கக்கூடாதுங்கிற டைமில் நீங்கள் வந்து இந்தியாவுடைய இங்கே இருக்கிற ஃபவுண்டரிஸு அந்த பாயிண்டில் நம்ம ஃபார்வர்டாக நிற்க முடியும். ஸோ நம்மளுடைய மார்க்கெட் எங்கன்னா மிடில் செக்மெண்ட்டில் தான் இருக்குது. மிடில் செக்மெண்ட்டு அதே மாதிரி வந்து ப்ரெசிஷன்ஸ் பேஸ்டு இருக்குது. இன்னொன்று வந்து சைனாவில் அதிகமான ஃபவுண்டரிஸில் வந்து நீங்கள் பேர்ன் பண்ணும்போது கோலை தான் யூஸ் பண்ண போகிறாங்க. நாம் வந்து இங்கே அதிகமான ஃபவுண்டரிஸ் சவுத்தில் இருக்கிற மேஜரான ஃபவுண்டரிஸ் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபர்னஸுக்கு மாறிட்டோம். அப்போ எலக்ட்ரிக்கல் ஃபர்னஸ் மாறிட்டோம்னா அதுவே வந்து க்ரீன் எனர்ஜி மூலமாக உருவாகிச்சுங்கிறது நம்ம ப்ரூஃப் பண்ணோம்னா, அந்த எலக்ட்ரிசிட்டியே க்ரீன் எனர்ஜி மூலமாக உருவாக்கிச்சுன்னா உங்களுக்கும் CBAM கிரெடிட்ஸ் மூலமாகவும் வருது போகுது, இந்த குவாலிட்டி வைஸும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த எல்லாமே வந்து நீங்கள் வின் பண்ண முடியும். இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது, ஏன்னா இங்கே ஆல்ரெடி சென்னையோட மார்க்கெட்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2000 டன்ஸ் சொல்கிறீங்க. இதே மாதிரி இந்தியா முழுக்க இருக்குதுன்னு நீங்களும் நிறைய சிட்டிஸ் வந்து லிஸ்ட் பண்ணீங்க. சைனாவிலையும் இருக்குது, உலகம் முழுக்க இருக்கும். பட் சென்னையிலேயே நம்ம இவ்வளோ வால்யூம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது புதுசாக வரவங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் என்ன பெரிய ஃப்யூச்சர் இருந்துற போகுது அப்படின்னு எனக்கு தோணுது. அது எப்படி இருக்கும்? புதுசாக இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரவங்களுக்கு எப்படி இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்? ரியாலிட்டி என்ன, மேஜரான ஃபவுண்டரிஸோடைய பிஸ்னஸ் வந்து வழியாக கொண்டு போயிட்டு இருக்கிற பிஸ்னஸஸ் தலைமுறையாக போயிட்டு இருக்கிற பிஸ்னஸ் தான். ஆனால் என்ன டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம்னா இந்த ஃபவுண்டரி பிஸ்னஸில் எக்ஸ்பேன்ஷன்ஸ் நடக்கும்னா, முதல்ல எல்லாம் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டராக கான்ட்ராக்ட் ஜாப் எக்ஸிக்யூட்டராக இருந்தோம். அதுக்கு பதிலாக கிரியேட்டருங்கிற பொசிஷனுக்கு வந்தாருன்னா, இந்தந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம வந்து இந்த ஸ்பெசிஃபிக் ப்ராடக்டில் இந்த ஸ்பெசிஃபிக் கமாடிட்டியில் இதில் வந்து நாங்கள் உங்கள் கூட ஒரு கிரியேட்டராக இருக்கோன்னு சொல்லி ஒரு கொலாபரேஷன் பொசிஷனுக்கு நம்ம யங்ஸ்டர்ஸ் நம்ம இருக்கிற இந்த டெக்னாலஜி ஆக்சஸ் உடைய அந்த இதை வச்சுக்கிட்டு அவங்க பொசிஷன் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அந்த இடத்துல வந்து கிரியேஷனுங்கிற அதில் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிற செட்டப்பை கொண்டு வந்து அங்கே இருக்கிற ஒரு ஐடியாவையும் உங்ககிட்ட இருக்கிற ஐடியாஸையும் ப்ராடக்டையும் நீங்கள் எடுத்து நீங்கள் பண்ணும்போது இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது,
ஒவ்வொரு ஃபவுண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் அந்த செட்டப் எக்ஸிஸ்டிங்கான செட்டப் தான். அதில் பல வேல்யூ ஆடடான அலாய்டான ப்ராடக்ட்ஸு, கம்போசைட்டான ப்ராடக்ட்ஸு, நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட்ரிக்காக ஒவ்வொரு ஸ்பெஷல் பர்பஸ் அப்ளிகேஷன்ஸை சென்ட்ரிக்காக நீங்கள் காஸ்டிங் காம்போனன்ட்ஸை நீங்கள் ட்ரை கேஷ் பண்ணிங்கன்னா அதுக்கான மார்க்கெட் என்றைக்குமே அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. அதுக்கான டிமாண்ட் எப்போவுமே சர்ப்ளஸாகவே இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு பேட்சாக நம்ம முதலே டிஸ்கஸ் பண்ண மாதிரி கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங்காக நீங்கள் இந்தந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் இந்த காம்போனண்ட்டை நம்ம கேஷ் பண்ணி கொடுப்போம், இந்தந்த ஸ்பெசிஃபிகேஷனில் நீங்கள் அப்ரோச் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் லாக்இன் பண்ணிவிட்டு ஒரு ஃபவுண்ட்ரி கூட க்ளோஸாக ஒர்க் பண்ணி நீங்கள் கேஷ் பண்ணி அந்த ப்ராடக்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக கொடுத்தீங்கன்னா யூ ஹேவ் கிரியேட் த இம்பேக்ட் இன் தி கேம். அப்படி இருக்கும்போது நீங்கள் புதுசாக ஒரு ப்ராடக்டில் இன்னோவேஷன்ஸை கொண்டு வந்திருக்கீங்க. அந்த ப்ராடக்ட் இன்னோவேஷன்ஸில் நீங்கள் இருக்கிற ஃபெசிலிட்டியவே ஹையர் ப்ராஃபிட், அசெட் டு ப்ராஃபிட் ரேஷியோவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ இங்கே எல்லா இடத்துலையும் நீங்கள் வின்-வின்னாக இருப்பீங்க. சூப்பர் சார். நீங்கள் சொல்கிறத பார்த்தா உலகம் முழுக்க இந்தியாவோட கேஸ்டிங்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு ஒரு ஆர்வம், ஒரு கியூரியாசிட்டி என்னென்னா, நம்ம ஊரில் கேஸ்டிங்கான உலக பிரசித்தி பெற்ற ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்கா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொருளை சொன்னால், இந்த பொருள் நம்ம ஊர்லேருந்து வந்தது, நம்ம ஊரில் தான் உருவாச்சு, நம்ம ஊரில் கேஸ்டிங் ஆச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்ம சொல்ல முடியுமா? கேஸ்டிங் மார்க்கெட் வந்து ரொம்ப பெருசு உலகத்தில். ஓகே. அப்படியும் பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் உலகத்தில் மேஜரான பம்போடைய அவுட்டர் கேசிங்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணுமூடி சொல்லலாம், இது நம்ம ஊர் கோயம்புத்தூர்லேருந்து உருவாயிருச்சுன்னு சொல்லுவோம். அப்படியா? ஆமாம் சார். ஓகே. அப்போது அது வந்து ஓரளவுக்கு பெரிய லெவலில் இருந்தது. அதுக்கடுத்து கடாய்கள், அந்த சாப்பாடுக்கு, அதாவது பீஃபுக்கு, இந்த இதுக்கு மீட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து கேஸ்டடா ஒரு தட்டுகள் எல்லாம் கொண்டு அது எல்லாம் மேஜரா வந்து கோயம்புத்தூர்ல இருந்தோ சென்னையில இருந்தோ பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் வந்து தமிழ்நாட்டில இருந்து தான் மேஜரா போகுது. நீங்க அதே மாதிரி ஆப்பிரிக்காவிலையும் சரி, ஏசியா கல்ஃப்லயும் சரி, நம்ம வந்து அதிகமான கேஸ்டிங் காம்போனன்ட்ஸ்ல நாம தான் இருக்கோம். உதாரணம் இந்த அளவுக்கு நீங்க ப்ரிசிஷன் தான் சொல்லணும்னா, நீங்க லண்டன்ல நீங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது நீங்கள் பார்க்குற அந்த நம்ம ஊரில் அந்த கால்வாய் பார்ப்பீங்கல்ல, ஆமாம், அந்த மாதிரி தெருவில் போகிற அந்த கால்வாயில் இருக்கிற அந்த சதுரங்கள் இருக்குல்ல, அந்த டிசைன் அது எல்லாமே இந்தியாவில் கேஸ்ட் பண்ணது தான். இங்கேருந்து போகிறது, இங்கேருந்து கேஸ்ட் பண்ணது தான். லண்டன் தெருக்களே இந்தியாவால் தான் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. இப்போ கூட இங்கேருந்து அனுப்பிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே மிஸ் ஆகுறோங்கிற அந்த பாயிண்ட்ல நம்ம பார்த்தோம்னா, மேஜராக மிஸ் ஆகுற ஒரு பாயிண்ட் என்னென்னா, நம்ம வந்து ஹை இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸில் ட்ரையல் பேஸஸில் நம்ம பண்ணுறோம். ஆனால் கன்சிஸ்டன்சி பேஸில் நம்ம பண்ணுறதில்ல. அந்த இடங்கள்ல நம்ம ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைகள், இப்போ இருக்கிற பாலிசி சேஞ்சஸ் எல்லாமே நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை திறந்து விட்டுருக்கு. ஒன்று. அண்ட் ரெண்டாவது வந்து நாம் வந்து ஓரளவுக்கு ஒரு ப்ராடக்டை எக்ஸ்பிரிமெண்டலாக பண்ணுற அளவுக்கு அதை வால்யூம்னா கொண்டு போகிறதுக்கான ஈகோசிஸ்டத்துக்கான கம்ப்ளீட் லிங்கேஜஸ் இங்கே நம்ம இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது கேப் இருக்குது. ஒன்று. அண்ட் ரெண்டாவதாக வந்து நம்ம வந்து ஒரு காஸ்டிங் பண்ணுறது ப்ராசஸில் நமக்கான இன்புட் மெட்டீரியல்ஸுக்கு ஓரளவுக்கு அபண்டன்ஸ் இருந்தாலும் அதில் இருக்கிற குவாலிட்டி, நம்ம இன்புட் மெட்டீரியல்ஸ் இந்த குவாலிட்டியில் தான் போடுறோம், இந்த இன்புட் மெட்டீரியல்ஸ்னால இந்த காஸ்டிங் இப்படி தான் வருங்கிற அந்த நாலேஜ் ரெஸ்பாட்ரி நம்மக்கிட்ட இருக்குது, அதிகமாகவே இருக்குது. ஆனால் அது எல்லா இடத்துலையும் பரவி கிடக்கு, ஒருங்கிணைச்சு இல்லை, ஆர்கனைஸ்டா இல்லை. இந்த விஷயங்களால தான் நம்ம வந்து வேர்ல்ட் லெவல்ல லீடரா இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைகள், இப்போ இருக்கிற மாற்றங்கள்ல அடுத்த வேர்ல்ட் லீடர்ஸ் இந்தியாவா இருக்கும். அதுல ஸ்பெஷலைஸ்டாக ஸ்பெஷல் பர்பஸ், ஸ்பெஷல் இன்ஜினியரிங் காம்போனன்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடாக இருக்குது. கண்டிப்பாக சான்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. இப்போ குளோபலி வந்து இவி ஆட்டோமொபைலில் இவி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப பெருசாக பூம் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவிலேயும் இவி வெஹிக்கிள்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக செல்லிங்கில் வந்து மேலே வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த இவி மார்க்கெட்டுக்கும் இந்த நம்ம இந்த ஃபவுண்ட்ரி செக்டாருக்கும் என்ன ஏதாவது லிங்க் இருக்குமா? இதனால் நம்ம ஃபவுண்ட்ரி செக்டார் வந்து பெரிய அளவில் வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஃபவுண்ட்ரி வந்து எப்போவுமே வந்து இவால்வ் ஆகிட்டே இருக்க செக்டார். ஓகே. அப்படி பார்க்கும்போது வந்து முதல்ல என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னா, இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் சொல்லுவாங்கல்ல, அது வந்து ஃபவுண்ட்ரிஸில் கேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஃபவுண்ட்ரியில் எல்லாருமே என்ன சொல்ல வந்தாங்கன்னா, அந்த கம்பஷன் இன்ஜின் வந்து ஃபவுண்ட்ரியில் பண்ண முடியாததுனால இனிமேல் மார்க்கெட் இல்லை, இனிமேல் ஃபவுண்ட்ரியே இல்லைங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனால் ரியாலிட்டி என்னென்னா, நீங்கள் வந்து அந்த இன்டர்னல் கம்பஷன்ஸ் இல்லைன்னா ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா பேட்டரிஸை யூஸ் பண்ண போறீங்க. அந்த பேட்டரிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொன்றும் 600 கிலோ, ஒவ்வொன்றும்
அதோடைய 60% ஆஃப் தி வெயிட்டில் அந்த வெஹிக்கிள்லேயே 60% வரும். அப்போது அந்த பொருள் வந்து மற்ற வண்டியோட செட்டப்பை எப்படி மாற்றணும்னா அந்த அதோடைய வெயிட் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். ஓகே, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னா நீங்கள் டிசைன் பண்ணி நீங்கள் காஸ்டிங் பண்ணி ஆகணும். ஸோ அலுமினியம் செக்டாருக்கு பெரிய ஸ்கோப்பு, பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல்ரெடி இருக்குது, அதுவும் வந்துட்டே இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வித்தியாசம் சொல்கிறேன். இந்தியாவிலேருந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகிற ஒரு பொருள் எது நீங்கள் பார்த்தீங்கன்னா சைக்கிள்ஸில் இருக்கிற பல காம்போனன்ட்ஸு இந்தியாவில் நம்ம இங்கே தான் காஸ்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி ரொம்ப ப்ரிசைஸாக ஒரு பிளானிங்கோடு நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மார்க்கெட்டில் நம்ம லீடராக இருப்போம். ஓகே, ஃபார்வர்டாக ரொம்ப பெரிய லீடர் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ஃபவுண்டரி இண்டஸ்ட்ரி பற்றி பேசணும்னு வரும்போதே நிஜமாக நான் ரொம்ப பிளாங்காக தான் வந்தேன். இதில் அப்படி என்ன பேசுகிறதுக்கு இருக்குது அப்படின்னு வந்தால் மற்ற வீடியோஸை விட இந்த வீடியோவில் சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பொருளுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ஒரு காஸ்டிங் இருக்கா, இதுக்கு முன்னாடி இவ்வளோ பிஸ்னஸ் இருக்கா அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. நம்ம வியூவர்ஸ்க்கு இது ரொம்ப பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார், ஆஸ் யூஸ்வல் நம்ம எல்லா வீடியோக்கு எண்ட்லேயும் வந்து நெக்ஸ்ட் வீடியோக்கான ஹிண்ட், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ நம்ம எந்த இண்டஸ்ட்ரி பற்றி பேச போகிறோம்? நம்ம பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரியை பற்றி பேசுவோம். ஏன்னா பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரியோடைய கான்ட்ரிபியூஷன் தமிழ்நாட்டிலேருந்து ரொம்ப பெரியது. அதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ இந்த வீடியோவை நம்ம இங்கே முடிச்சிக்கலாம். அடுத்த வாரமும் திரும்பவும் நம்ம அத்திக் அகமது அவர்களை வச்சு இந்த பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி எவ்வளோ பெருசு, அது இந்தியாவுக்கு எவ்வளோ பெருசு, தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெருசு, இங்கே நமக்கு இதோட குளோபல் மார்க்கெட் என்னவா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பேசுவோம். ஸோ மறுபடியும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அடுத்த வாரம் நம்ம பிளாஸ்டிக் பற்றி பேசும்போது சந்திப்போம் சார். அது வரைக்கும் நன்றி. ITR filing season is here. File accurately and on time. Avoid the last minute rush.